வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம டெக் எக்ஸ்பிரஸ் 71வது எபிசோட்ல இருக்கோம். ஸோ இந்த வீக் வந்த லேட்டஸ்டான டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், லாஸ்ட் வீக் நடந்த Flipkart பிக் பில்லியன் டே சேலை யாராவது மிஸ் பண்ணிட்டீங்க, அதில் ஸ்மார்ட் ஃபோன் ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினச்சி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே அடுத்த சேலை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Flipkart பிக் ஃபெஸ்டிவல் தமாக்கா அப்படின்ற சேலை பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல் இன்னையிலேருந்து அக்டோபர் 4ஆம் தேதி மிட் நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சேல் லைவாக இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கேயுமே நிறைய ப்ராடக்ட் கேஜெட்ஸ்க்கு டீல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மெயினாக iPhone 16 பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் 60,000 ரூபாய் கிடைக்குது. 16 Pro அண்டர் 90,000 ரூபாய் கிடைக்குது. Oppo K13 Turbo பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு இங்கேயுமே இந்த டீல்லையுமே டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலையும் நான் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணிக்கணும்னா டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி Flipkart பிக் பில்லியன் டே சேலை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சேலில் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ட்ராப் இருக்கா, டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா சேலை யூட்டிலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், சாம்சங் உடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் சீரிஸ் Samsung Galaxy S26 சீரிஸ் இருக்குல்ல, அதோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ஸ்டர் சொல்கிறாங்க. மெயினாக iPhone 17 Pro சீரிஸ் ரீசெண்டாக வந்துச்சுல, அதோட டிசைன் ஆக்சுவலி அந்த iPhone 17 Pro சீரிஸோடைய டிசைனே ப்ரீவியஸாக வெவ்வேறு பிராண்டுகிட்டேருந்து இருந்த டிசைன் தான், அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. பட் அந்த iPhone 17 Pro சீரிஸ்க்கு சிமிலரான டிசைனில் சாம்சங்கும் அவங்களுடைய S26 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. மேபி Samsung Galaxy S26 சீரிஸ்லையும் இந்த மாதிரி iPhone 17 Pro சீரிஸில் இருக்கலாம் அந்த கேமரா மாடல், அந்த மாதிரியான டிசைனை நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன், இந்த Vivo அண்ட் IQ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Origin OS இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. யூஸ்வலி இந்த Origin OS அப்படின்றது சைனாவில் Vivo ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் எப்போவுமே வந்து FunTouch OS தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அந்த FunTouch OS தூக்கிட்டு Origin OS உடைய இந்தியாலையும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த Origin OS 6க்கான அப்டேட் இப்போ வரப்போகுது அப்படின்ற அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டை வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணக்கூடிய இந்த டிவைசஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த Origin OS 6க்கான அப்டேட் வர அக்டோபர் 15ஆம் தேதி வரப்போகுது அப்படின்றத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ BSNL பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக இந்தியாவில் வந்து அவங்களுடைய நிறைய சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 4G சர்வீஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த வகையில் இப்போ டாடா கம்யூனிகேஷனோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா eSIM சர்வீஸை வந்து இந்தியாவில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ டாட்டாவோட லிங்க் பண்ணி eSIM சர்வீஸ் இப்போ இந்தியாவில் BSNL ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய விண்டோஸ் லேப்டாப் இல்லை பிசியில் நீங்கள் Windows 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வர அக்டோபர் 14 வரைக்கும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் Windows லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரினா ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ Windows கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா Windows 10க்கான செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாத்தையுமே வர அக்டோபர் 14லேருந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறம் Windows 10க்கு உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் Windows 10 உங்களுடைய ஓல்டு டிவைஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே Windows 11க்கு அப்கிரேட் பண்ணிக்கங்க. Windows 10 அக்டோபர் 14லேருந்து ஸ்டாப் ஆக போகுது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 5G சர்வீஸை வந்து எல்லாருமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவிலும் நமக்கு 5G சர்வீஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 6G சர்வீஸில் ஃபோக்கஸாக அதிகமாக இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் 6G சர்வீஸோட கூடிய சீக்கிரம் வரப்போகுதாம். மோஸ்ட் ப்ராப்ளி 2028ல் நமக்கு 6G சர்வீஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி குவால்கமோட CEO சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6G சர்வீஸ்க்கான ப்ராப்பரான கம்ப்ளீட் செட்டப் வந்து 2030க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும், முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் குவால்கமுடைய CEO பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காரு. Vivo அடுத்ததாக Vivo V60e அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் லான்ச்சை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர அக்டோபர் 7ஆம் தேதி Vivo V60e இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 200 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதே கேமரா இருக்க போகுது. அண்ட் இந்த கேமரா யூஸ் பண்ணி 85mm போர்ட்ரேட் டெலஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 6500 mAh பேட்டரி, 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்க போகுது. Dimensity 7360 ப்ராசரோட IP6869க்கான இந்த ரேட்டிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி 30,000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். ஸோ என்ன வெயிட் பண்ணி அதே மாதிரி Realme அவங்களுடைய 15 Pro சீரிஸில் பார்த்தீங்கன்னா Game of Thrones எடிஷன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனையும் இந்தியாவில் வர அக்டோபர் 8ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. இதையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்லி Game of Thrones ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான UI இன்டர்ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அக்டோபர் 8 வருது. ஸோ Game of Thrones ஃபேன்ஸ் யாராவது Realme 15 Pro சீரிஸ் வாங்கணுன்ற பிளானில் இருந்தீங்கன்னா ஃபோன் அக்டோபர் 8 லான்ச் ஆகுது. வேணும்னா வெயிட் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இப்போ இன்காக்னிட்டோ மோட் அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. நமக்கு குரோம்லலாம் இப்படி இன்காக்னிட்டோ மோட் அப்படின்றதுக்கும் நம்ம சர்ச் பண்ணுற விஷயம் வந்து எந்த ஒரு டேட்டா பேஸ்லையும் ஸ்டோர் ஆகாமல் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்காக்னிட்டோ மோட ஆன் பண்ணி நம்ம சர்ச் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயம், அந்த மாதிரியான மோடை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையும் கொண்டு வர போகிறாங்களா. பட் வாட்ஸ்அப்பில் எதுக்காகடா இன்காக்னிட்டோ மோட்? ஏன்னா வாட்ஸ்அப் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. வாட்ஸ்அப் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான். பட் மெட்டா ஏஐ கிட்ட நீங்கள் கேட்குறீங்களா வாட்ஸ்அப்பில், ஸோ அதெல்லாம் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. அது வந்து பேக்
பேக்ட்ராப்பில் வந்து ஸ்டோர் ஆகி அதோட டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மெட்டா ஏஐ கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ப்ரைவசிலே இருக்கணும் அப்படின்னா இந்த இன்காக்னிட்டோ மோட ஆன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக இந்த இன்காக்னிட்டோ மோட நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டா ஏஐக்கான இன்காக்னிட்டோ மோட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் வரப்போகுதான். இப்போதைக்கு டெஸ்டிங்கில் இருக்கும். நத்திங் ஓஎஸ் 4.0க்கான பீட்டா ரோலோட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியலி இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இந்த பீட்டா டெர்மினல் வந்து அக்டோபர் 14 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நத்திங் பீட்டா ஹப் ஏபிகே ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நத்திங் ஃபோனில் நத்திங் ஓஎஸ் 4.0 நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது நத்திங் ஓஎஸ் 4.0 யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நத்திங் ஓஎஸ் 4.0க்கான ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி நத்திங் ஓஎஸ் 4.0ல பார்த்தீங்கன்னா புதுசாக நியூ ஏஐ டேஷ்போர்ட் கொண்டு வந்திருக்காங்களா, நியூ லாக் ஸ்க்ரீன் கிளாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த பீட்டா அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நத்திங் ஃபோன் 3 அண்ட் நத்திங் ஃபோன் 2 அண்ட் நத்திங் ஃபோன் 2S சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குலாம் ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மோட்டோவோட அடுத்த H சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ H70 உடைய டிசைன், கலர் ஆப்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி டிசைன் வந்து பார்க்குறதுக்கு சிமிலராக அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் கலர் ஆப்ஷன் இந்த 3 கலர் ஆப்ஷனோட மோட்டோ H70 சீரிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 ப்ராசர் பேக் பண்ணி 1.5K ரெசல்யூஷனுக்கான POLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 68 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங், 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங், 50 மெகாபிக்சல் லைட், 700Cக்கான பிரைமரியோட 10 மெகாபிக்சல் 3x டெலஃபோட்டோ, 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 32 மெகாபிக்சல் செல்ஃபின்னு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த மோட்டோ H70 வரும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மந்த் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இந்தியன் பிராண்டான லாவாவுடைய ஃபேமஸான அக்னி சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லாவா அக்னி 4 கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இது அஃபிஷியலி லாவா இப்போ டீஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பரில் வரும் அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதுக்கு முன்னாடியே லாவா அக்னி 4 டிசைன் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ்லாம் வந்துச்சுல, கிட்டத்தட்ட அதே டிசைனில் தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க வரும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிசைன் தான் நமக்கு ஷோ ஆகுது. மற்றபடி பிளாக் கலருக்கான அந்த டிசைனை தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீச்சராக டைமென்சிட்டி 8350 ப்ராசர் பேக் பண்ணி 7000 mAh பேட்டரி, 6.78 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோடலாம் பேக் பண்ணி லாவா அக்னி 4 நவம்பரில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. OnePlus ஃபேன்ஸ் அடுத்து ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணக்கூடிய OnePlus 15 சீரிஸ். ஸோ அதை பற்றின சில அப்டேட்ஸ் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன், கலர் ஆப்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஆக்சுவலி சைனாவில் இந்த கலர் ஆப்ஷனோட வரும் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் அதே கலர் ஆப்ஷன் தான் இந்தியாவிலேயும் மோஸ்ட்லி வர வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன், பிங்க், ஒயிட், பிளாக் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக OnePlus 15ல பாக்ஸ் கண்டென்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்ற அந்த இமேஜும் வந்திருக்கு. அண்ட் மெயினாக OnePlus இந்த 15 சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஓப்போவோட லூமோ இமேஜ் என்ஜின் அப்படின்ற அந்த என்ஜின் மூலியமாக போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் பெட்டரான போர்ட்ரேட் எஃபெக்ட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துச்சு இல்லை. ஸோ அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ரியல் ஃபோட்டோஸும் இப்போ வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஃபோட்டோ அவுட்புட் நமக்கு OnePlus 15ல 3.5x போர்ட்ரேட் ஷாட்ஸில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது போக OnePlus 15 குளோபல் லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன லீக், ஒரு டைம் லைனும் வந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு நவம்பர் 13 OnePlus 15 குளோபல் லான்ச்சை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 165 ஹெர்ட்ஸ்க்கான LTPO பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. 7300 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 888 Gen 5க்கான ப்ராசரோட, பின்பக்கம் 350 மெகாபிக்சல், முன்னாடி செல்ஃபியும் 32 மெகாபிக்சல் கேமரா ஓடலாம். இந்த OnePlus 15 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியா லான்ச் ஆக போகுது. அடுத்து iQOட 15 சீரிஸ்க்காகவும் நிறைய பேர் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த iQ 15 சீரிஸை பற்றின சில அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. மெயினாக iQ 15 டிசைன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு டிசைனை வந்து போன டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோட்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஃபோட்டோவாக வந்துச்சு. பட் இப்போ இந்த iQ 15 டிசைன் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் பேனலாக இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்திருக்கு. அந்த வீடியோ கிளிப்பில் நமக்கு ஆங்கிளை ரொட்டேட் பண்ணும்போது ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேனலுடைய கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்க போகுதாம். இது போக iQ 15ல பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய 2K லீட் OLED டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக, இன்னும் பிரைட்டராக, இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது போக IP68 69க்கான ரேட்டிங் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பர் பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டெலஃபோட்டோ கேமராவில் சூப்பர் ஜூமில் எடுத்த சில ஃபோட்டோ ஷார்ட்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஷார்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான அவுட்புட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த iQ 15ல கேமராவிலேருந்து நமக்கு கிடைக்குமா. மற்றபடி இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். எப்பவும் போல நிறைய வெரைட்டியான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் எப்பவும் போல கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் நிறைய தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.